நான் நேசிக்கும் தேவன் இயேசு ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும். எந்த மீட்டிங்கு போனாலும் நான் பயன்படுத்தும் முதல் வார்த்தை என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமா சொன்ன உடனே தேவன் இறங்கி வந்துடுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அங்கே பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். நான் பயன்படுத்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன வார்த்தைனா, நான் சொல்ற முதல் வார்த்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பராகிய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை 3 முறை பயன்படுத்தின உடனே ஒரு பெரிய அசுரகத்தை உருவாக்குவார். அல்லேலூயா. என்னை பத்தி நான் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வாட் ஐ அம் டெல்லிங், நான் சொல்ற வார்த்தை என்ன, என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். 86 வருஷம் ஒரு கிராம ஊழியத்தில் பிரசங்கம் பண்ண பொழுது எங்க பாஸ்டர் கிட்ட இந்த மெக்கு கத்த சொல்லி இப்போ வேற மைக்கு அப்ப சொன்ன வார்த்தை இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுடைய வார்த்தை மூலமா சொன்ன உடனே ஒரு அம்மா ஒடியாது கையில சட்டி வச்சிருக்கு, கொதிக்கிற சாப்பாடு கொதிக்கிற கத்திர சோத்து ஒடியாது கீழே போட்டு கீழே உருது. ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே. அல்லேலூயா. நான் கெட்ட வார்த்தையா பேசுனேன், எதை பத்தியா பேசுனேன், என் மீட்பருடைய வார்த்தை மூலம் சத்தம் போட சொன்னேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே சாத்தபடி முடியாது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஆசிய கண்டத்தில் எஸ்ரேல் நடுவிலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டும்தான். பிகாஸ் இட்ஸ் நாட் அல்லேலூயா தேர் இஸ் அலைவ். இயேசுவோட கர்த்தர் சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரோட கல்லறை மூடப்பட்டு தான் இருக்குது. எல்லா கல்லறை மூடப்பட்டிருக்குது. மன்னர்கள் மரித்தாங்க, விஞ்ஞானிகள் மரித்தாங்க, அரசு தலைவர்கள் எல்லாரோட கல்லறை மூடப்பட்டு தான் இருக்குது. உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை என் ஆண்டவராகிய இயேசு கல்லறை மட்டும்தான். அவர் இங்கில்லை, உயிர்த்தெழுந்து விட்டார். உலகத்தில் மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு கடவுள், ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரிச்சு அடக்காமப்பட்டு வெளியே வந்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? என்ன சத்தத்தை காணும்? எங்க இருக்காரு? அங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. கை உயர்த்துங்க பக்கம். already told my times. Hallelujah. பலமுறை சொல்லியிருக்கிறேன். வானத்திற்கும் பரலோகத்துக்கும் 8000 கோடி கிலோமீட்டர். விஞ்ஞானிங்க சொல்றாங்க 8000 கோடி கிலோமீட்டர். பரத்திற்கு இந்த பூமிக்கும் பரலோகத்திற்கும் அவருக்கு வசனம் வாசிக்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசன, பூமி அவருக்கு. சொல்லுங்க. அப்போ உயரமுள்ள ஒரே கடவுள் யார் தான்? ஒரே ஆண்டவர் யார் தான்? ஏசப்பா தான். அப்ப அந்த உயரமுள்ள கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எனக்குள் வாசம் பண்ணுகிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்கு வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லி நோஞ்சமோல இருக்கிறீங்க. அப்படி அல்ல. பரலோகத்தில் மகிமுள்ள கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆண்டவருக்குள் வாசம் பண்ணா வாழ்க்கை எனக்கு தெம்பதான் இருக்கும், சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாக்க உற்சாகத்தோடு. நான் நேசிக்கும் தேவன் இயேசு ஜீவிக்கிறார்.